ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மை லிட்டில் ஹாப்பினஸோட 12வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கையை கோர்த்து வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அத்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன நீங்கள் ஒரு லவர்ஸாக இருக்கீங்க, ஒரு சினிமா கூட போக மாட்டீங்களா, இந்தாங்க டிக்கெட், போய் ஒரு நல்ல சினிமா படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் தேட்டரில் உட்காந்துருக்கும் போது அது என்ன படம்னு பார்த்தா ஒரு பேய் படமாக இருந்தால் தான் இன்னும் கெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவங்க இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி சீட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ சரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்தா லேப்டாப் உடஞ்சிருக்கும். யார் உடச்சது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கேட்கும்போது அவங்க அம்மா அது ஒன்றும் இல்லம்மா, நான் தான் அன்னைக்கு நீ இந்த மாதிரி லாயரா இன்டர்ன்ஷிப்ல அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, அதான் பக்கத்து ரூம்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸோ அவன்கிட்ட போய் லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நான் வரதுக்குள்ள நீ படுத்து தூங்குற, நீ டார்ச்சலுக்கு மேல டார்ச்சல் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ போயிட்டு நம்ம ஹீரோவோட ரூமை ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன எதுக்கு இவ்வளவு நேரம் பாக்குற, வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு நம்ம ஹீரோட லேப்டாப் எடுத்து அவங்க லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ ஏன்டா இவ்வளவு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க உன்னை பாக்குறேன், பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வருவாரு. இப்ப திடீர்னு நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோ இங்கதான் இருந்தாருன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் இந்த கசின். அதுதான் ஹீரோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணி உனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னான்ல, சோ அதை பார்த்தோன்னே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அவனுக்கு கால் பண்ணி ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அன்னைக்கு நைட் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஏதோ சத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா கிச்சன்ல நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா பக்கத்துல போய் உட்காரும்போது என் பக்கத்துல ஏன் உட்கார, அதான் உனக்கு அங்க பிளேட் வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வீட்டுல இங்க உட்காந்து சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஆண்டி, அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நான் சமைச்சு கொடுத்தேன், என் வீட்டுல கூட ஸ்டேலாம் பண்ணாலே அப்படின்னு சொல்லும்போது என்னது ஸ்டே பண்ணாலா, நீங்க அப்ப அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஐயோ ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா வேற மாதிரி சொல்றாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க கட் பண்ணா எங்க ஆஃபீஸ்ல இந்த எலிசா இருக்காங்களே, ஸோ இந்த எலிசா வந்து இந்த ஷாங்கை ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கிரஷா இருப்பாங்க சாங் மேல. இப்போ அந்த ஷாங் கிட்ட வந்து ஹலோ சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்ன இன்டர்ன்ஷிப்க்கு அப்படின்னு சொல்லி அதை பேச வரும்போது ஓ அதுவா, அதை வந்து நீ என்னோட மேனேஜர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சார் நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்பாரு. ஆமா நம்ம இன்டர்ன்ஷிப்ல கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்ல, சோ அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டின்னர் மாதிரி வைங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அந்த சைட்ல நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு இன்னைக்கு நைட்டு இன்டர்ன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம், அதனால நீ நல்ல ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட பொறுப்பு கொடுத்துறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லும்போது அப்படியா ரொம்ப தேங்க்ஸ், சரி எனக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்ததே இல்ல, அமர்க்கலம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த வான் இருக்காருல்ல, சோ அவரோட புக் ஷாப்ல ஒரு புக் அடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வானோட அம்மா தான். இந்த வானோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு பாட்டியா இருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோட ரிலேஷன் தானே வான்னு சொல்லிட்டு இருந்தோம், இவர் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மாவோட தம்பி தான் வான். ஆனா இவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு 2-3 வயசு தான் டிஃபரெண்ட் காமிக்கும். சோ இப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வராங்க. வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த கடையும் ஓட மாட்டேங்குது ஒன்னும் ஓட மாட்டேங்குது, நம்ம எவ்வளவு பெரிய குடும்பம், நீ கம்மன் வந்து குடும்ப பிசினஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டியா, ஏன்டா கனவுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வானும் டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாருமா எனக்கு என் கனவு தான் முக்கியம், இந்த பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்ப யாருமே வரல அவ்வளவுதான், அதுக்குன்னு தினமும் ஒரு கஸ்டமர் கூட வராமலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் சரி ஓகேடா, இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், ஒரு கஸ்டமராவது வந்துட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இனிமேல் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, சோ அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்களே கஸ்டமர் மாதிரி உள்ள வராங்க. இங்க பாருங்க வான் எனக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வாங்க நான் புக் எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் சொல்றாரு. இப்போ அவங்க அம்மாவும் சரி ஓகேப்பா உனக்கு கஸ்டமர்லாம் வராங்க, நீ சொல்றது கரெக்ட் தான், சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த வானும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீனே வந்து இவரு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ நைட்டு தான் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, சோ அதனால டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இவரு. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல அப்படியே பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஜாலியா கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷாங்குக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு யார் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப அவரோட வேலையை தான் ஒரு பொண்ணா பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாச்சி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இந்த எலிசா இருக்கால, சோ அவளும் வரா. அவளுக்கு தான் நம்ம ஷாங் மேல ஒரு கண்ணாச்சு. இப்ப அவளும் வந்து எனக்கு சாப்பாடுலாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நாங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டோம், நீ உனக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவ வந்து நம்ம வான் கிட்ட ஆர்டர் பண்ணுவா. ஆனா ரொம்ப திமிரா பேசிட்டு இருப்பா. வானுக்கே செம டென்ஷன் ஆகும். சரி ஓகே மேடம் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வானும் சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டும் அப்படியே சாப்பாடு வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு உன்னோட ஆள் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ வந்து கிச்சன்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு.
இருப்பாரு. சரி ஓகே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த எலிசா வந்துருவா. இங்க பாரு, நீ ஷாங்கு கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, அவரு உன்னையவே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவர்கிட்ட இருந்து நீ ரொம்ப தள்ளியேறு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிருவாங்க. இப்ப இவ எங்க போறா அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்ட் வந்து நீலாம் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்கு இந்த எலிசாக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி ஹா அப்படின்னு சொல்லி கத்துவா. என்னன்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ தான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து அந்த எலிசா பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா, இங்க பாரு எனக்கு வேற ப்ராஜெக்ட் பண்றதுக்கு டைம் ஆயிருச்சு, ஆனா இப்போ இந்த மாதிரி ஆயிருச்சு, எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டும் போது ஒரு கரெக்டான ரெஸ்டாரண்ட் கூட உங்களால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஷாங்குக்கு வந்து கோவம் வந்துருது. அவரு தானே எல்லாமே பாக்குறது, ஸோ அவரு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ராஜெக்ட் வேணா ஒரு 5 நாள் தள்ளி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப சரின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஷாங் வந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நைட் ஃபுல்லா இருந்து பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு வெயிட் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினும் அங்க இருந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. நான் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா கடவுள் பாத்தியா எனக்கு கெட்டதே பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால எதுவுமே முடியாது, எங்க அப்பா சொன்ன மாதிரி இதை இழுத்து மூடிட்டு அவரோட பிசினஸ் தான் பார்க்க போகணும் போல, என்னால சுயமா சொந்த காலில் நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நம்ம வான் இருக்காருல்ல, ஸோ அவரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே போயிட்டு அவங்க படுப்பாங்க. இப்ப இவரும் வந்து படுக்க வைக்கலாம் அப்படின்னு போனா இவரோட கை மேலேயே அவங்க படுத்துருவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்ட எல்லா இடத்துலயும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த வானும் கூட சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு நமக்காக நம்ம ஹோட்டல்ல இவ்வளவு வேலை செய்யறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து நம்ம ஹீரோயினா கட்டி பிடிச்சி இனிமேல் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா எந்திரிச்சு வருவேன், கண்டிப்பா இந்த ஹோட்டல் பிசினஸ் நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனலா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு யாரா இவ செய்யற வேலையும் கெடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த 12வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.